Hello students, welcome to Masa Academy. So in this video நாம SSC MTS ஓட previous year reasoning questions first part பார்க்கலாம். So once நாம நம்மளோட எக்ஸாம்க்கான டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எதுக்காக நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணணும்னா ஸோ என்ன மாதிரி பேட்டர்ன்ஸ் அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம், எந்த ஏரியாவிலேருந்து அதிகமாக கொஸ்டின்ஸ் வந்து அவங்க எடுக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் நாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்துட்டு அனலைஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நாம் இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின், ஸோ ஒரு சீரீஸ் கம்ப்ளீஷன் கொஸ்டின்ஸ். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சீரீஸை நாம் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த செகண்ட் டேர்ம் தான் நாம் என்ன பண்ணணும்? ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த செகண்ட் டேர்ம் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ரொம்ப ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான். 7:15 வந்திருக்கு, 20 வந்திருக்கு, அப்புறம் 25, 30. ஸோ இதில் பார்த்தாலே தெரியுது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 5 வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ இந்த 705 கூட நம்ம எதை ஆட் பண்ணால் அடுத்த டேர்ம் வரும்? 5 தானே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ 705 + 5 நமக்கு 7, 10. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், பார்த்ததுமே ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ சீரீஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டும் சேம் தான், ஒரு சீரீஸ் கொஸ்டின். பட் ஒன்ஸ் நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள், 30 இருக்குது, நெக்ஸ்ட் வந்து 61 இருக்குது. அதாவது எல்லாமே கொஞ்சம் டபுளாக இருக்கிற மாதிரியே இருக்குது. 30 × 2 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 60. அதே மாதிரி 60 × 2 எவ்வளோ கிடைக்கும்? 120. 120 × 2 எவ்வளோ கிடைக்கும்? 240. ஸோ இந்த மாதிரி டபுளாகவே வந்துட்டு அது வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதில் அவங்க என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ஸோ 30லேருந்து நாம் என்ன ஆயிருக்கு? 61 ஆயிருக்கு. ஸோ அப்போ 30 × 2 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இட் இஸ் 60. ஓகேவா? இது வந்து மைனஸ் அப்படின்ற டேர்ம்னால இங்கே -60. நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு? 61. அப்போ இதில் ஒரு 1 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 61 கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன? இந்த 61 நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ 61 2ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 1 2 2. ஆனால் அங்கே ஆன்சர் என்ன வந்திருக்கு? 1 2 4. ஸோ இப்போ இங்கே இதெல்லாமே மைனஸ். ஓகேவா? இல்லைனா ஜஸ்ட் மைண்டில் ஆட் அப் ஆன், மைனஸை நீங்கள் விட்டுட்டாலும் ஆட் அப் ஆன் ஆகிட்டுருக்கு அப்படின்றத மைண்டில் இருந்தால் போதும். ஸோ ஒரு 2வை நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ அடுத்தது சேம் தான், 124 கூட நான் இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? 2 4 8. ஆனால் என்னோடய ஆன்சர் 2 4 9. நீங்கள் மைனஸை விட்டுருங்க, ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா எல்லா டேர்மும் மைனஸில் தான் இருக்கும். ஸோ அந்த மைனஸை நாம் வந்து என்ன பண்ணிக்கலாம்? விட்டுக்கலாம். ஸோ இது கூட என்ன ஆட் பண்ணியிருக்கேன்? ப்ளஸ் 1 ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன வரும் எனக்கு? 249. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்கேன்? × 2. அதுக்கப்புறம் என்ன ஆட் ஆகிருக்கு? ஒரு 1 ஆட் ஆகிருக்கு. ஸோ மறுபடியும் நான் 2ஆல் தான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஆனால் நான் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன்? 2 ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பேட்டர்ன் என்னது? 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், 1 ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ அல்டர்னேட்டிவாக 1 and 2 வந்துட்டே இருக்குது. சரி, நெக்ஸ்ட் இதில் கரெக்டாக வருதான்னு பார்க்கலாமா? ஸோ 249ல் நான் என்ன பண்ணுறேன்? இப்போ 2 ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு என்ன வரும்? 249 × 2 எவ்வளவு நம்மளுக்கு? 498. ஓகேவா? இப்போ நான் இதில் என்ன ஆட் பண்ணணும்? 2 ஆட் பண்ணணும். அதாவது என்னோடய லாஜிக் × 2 + 2. ஸோ இதில் தெரியுதா? +1 அப்புறம் +2 +1 +2. ஓகே, அப்போ இதில் 241ல் என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க? +2 லாஜிக். அப்போ இதிலேருந்து இதில் வரும்போது +1 லாஜிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ இதில் தான் இந்த டேர்ம் தான் நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதில் என்ன வந்திருக்கும்? × 2 +2 லாஜிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ 1001 × 2 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1001 × 2 வந்து 2002 கிடைக்கும்.
ஸோ அது கூட நான் என்ன ஆட் பண்ணணும், ஒரு 2 ஆட் பண்ணணும். ஸோ என்னோட ஆன்சர் என்ன, 2004. ஸோ வாட் இஸ் த ஆன்சர், 2004. ஓகே, ரொம்ப ஈஸியான சீரீஸ் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு சீரீஸ் தான். ஃபஸ்ட் ரெண்டு என்ன பார்த்தோம், நம்பர் சீரீஸ் பார்த்துருக்கோம். இது என்ன, நமக்கு இப்போ லெட்டர் சீரீஸ் வந்திருக்கு, ஆல்ஃபபெட் சீரீஸ். ஸோ ஆல்ஃபபெட் சீரீஸ் சால்வ் பண்ணணும்னா நமக்கு என்ன தெரியும், அந்த ஆல்ஃபபெட்டோட நியூமரிக்கல் வேல்யூஸ், பிளேஸோட வேல்யூஸ் தெரியணும். ஸோ ஹெச்சோட வேல்யூ என்ன, 8. ஓகேவா, இதுக்கெலாம் நாம் இந்த மாதிரி நம்பர்ஸ் எழுதிட்டோம்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் என்ன வந்திருக்கு, ஜேனா என்ன 10, அப்புறம் எம்னா என்ன 13, நெக்ஸ்ட்டு க்யூனா என்ன 17, வீனா என்ன 22. நெக்ஸ்ட் இருக்கிறது தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஐனா என்ன நம்மளுக்கு 9. அகெயின் க்யூனா என்ன நம்மளுக்கு 17. ஸோ பாருங்கள், இதுலேருந்து என்ன ஆயிருக்கு, 2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இதிலேருந்து 3 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இதிலேருந்து 4 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இதிலேருந்து 5 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, 17 + 5 தான் இது. ஸோ அடுத்தது நம்மளுக்கு என்ன ஆயிருக்கணும், கண்டிப்பாக 6 இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். ஓகேவா, ஸோ 22 + 6 நம்மளுக்கு என்ன வரும், 26 + 2 28. அதாவது 28 அப்படின்னு வந்துச்சா 26 வரைக்கும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இசட் அப்படின்ற ஆல்ஃபபெட் முடிஞ்சிருச்சு. அப்போ ரிமைனிங் யார் இருக்கா, 2 இருக்குது. வாட் இஸ் 2? 2 எதுக்கு கரஸ்பாண்டிங், பி. ஓகேவா, 2 எதுக்கு கரஸ்பாண்டிங், பி. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு ஒரு நம்பர் சீரீஸ் பார்த்தோம், இது லெட்டர் சீரீஸ். ஸோ லெட்டர் சீரீஸ் நமக்கு தெரியணும்னா ஆல்ஃபபெட்ஸ் வேல்யூஸில் நாம் என்ன ஆயிருக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு 4th கொஸ்டின் சேம் தான், ஒரு சீரீஸ் கொஸ்டின் தான். என்ன சீரீஸ், லெட்டர் சீரீஸ் கொடுத்துருக்காங்க. இசட் அப்படின்னா என்னது 26. அதுக்கப்புறம் இதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஜேனா என்ன 10, ஓனா என்ன 15. ஸோ 20, 25. Next is D. D is 4, 9. ஸோ எங்களோட கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதை பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கும். ஜோதி, ஜோதி வந்துட்டு மல்டிபிள்ஸ் ஆஃப் யாருன்னு சொல்லியிருக்கோம், நாங்கள் 5 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது 5, இது 10, இது 15, இது 20, இது 25. ஸோ இந்த ஜோதி பார்த்ததுமே நாம் வந்து முடிவு பண்ணியிருந்திருக்கலாம், இது எல்லாமே +5 பேட்டர்னில் இருக்குது அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ கரெக்டு தானே, எல்லாமே +5 லாஜிக்கில் தானே இருக்குது. அப்போ 26 வரைக்கும் ஆல்ஃபபெட்ஸ் வந்து என்ன ஆகிடுச்சு, முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் அப்போ இந்த இடத்துல யார் வருவா, 5 வரும். 5 யாருக்கு கரஸ்பாண்டிங், ஈக்கு கரஸ்பாண்டிங். ஓகேவா, ரொம்ப ஈஸியாக. ஓகே, ஸோ இந்த நியூமரிக்கல் வேல்யூஸ் நம்மளால் கஷ்டப்பட்டு மக்கப் பண்ண முடியல அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நாங்கள் ஷார்ட்கட்ஸ்லாம் கிளாஸில் ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு அனலாகி கொஸ்டின். ஓகேவா, ரொம்ப சிம்பிள் தான். அனலாகி ஆக்சுவலாக நீங்கள் இந்த கோடிங் டீகோடிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, அதாவது நியூமரிக்கல் வேல்யூஸ், அதாவது ஏபிசிடியோட நியூமரிக்கல் வேல்யூஸில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா உங்களால் கோடிங் டீகோடிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட முடியும். அதே மாதிரி இந்த அனலாகி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட முடியும். அதே மாதிரி ஆட் ஒன் அவுட் கிளாசிஃபிகேஷன் சொல்கிறோம்ல, அதுவுமே ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகேவா, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் நீங்கள் அதில். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஐஎஃப் வந்துட்டு எப்படி நாம் கோட் பண்ணியிருக்கோம், இஏ அப்படின்னு கோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எஸ்பி அப்படின்றத ஓகே அப்படின்னு கோட் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ இந்த ரெண்டையும் எதை வச்சு நாம் கோட் பண்ணியிருக்கோமோ அதே லாஜிக்கில் எல்ஜியை எப்படி நாம் கோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒரு அனலாகி கொஸ்டின். ஓகே, ஐ அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும், 9. எஃப் அப்படின்னா என்னன்னு தெரியும், 6. அதே மாதிரி இ அப்படின்னா என்ன 5. அதே மாதிரி 1. ஓகே, இந்த ஃபஸ்ட்டு லாஜிக் மட்டும் பாருங்கள். இப்போ என்ன வந்திருக்கு, 9 இருந்தது 5 ஆயிருக்கு, அதாவது 4 மைனஸ் ஆயிருக்கு. ஓகே, அதே மாதிரி 6 இருந்தது 1 ஆயிருக்கு, அதாவது 5 கம்மியாயிருக்கு. ஓகே, ஸோ இதுவும் அதே மாதிரி தான். 16 S corresponds to 19 and P corresponds to 16. இது
15, இது 11. ஸோ இந்த SO ஆயிருக்கு அப்படின்னா இங்கே என்ன இருக்குது -4. அதே மாதிரி இதுவும் எவ்வளவு -5. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன நம்மளுக்கு L வந்து 12. ஸோ 12ல் 4 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 8 அப்படின்றது H. ஸோ எய்தர் இது ஆன்சராக இருக்கலாம் இல்லைன்னா இது ஆன்சராக இருக்கலாம். அதுக்கப்புறம் G7. 7ல் 5 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் 2. 2ன்றது என்ன B. ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன HB. ஓகே, சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சிக்ஸ்த் கொஸ்டின் அதே மாதிரி ஒரு அனலாகி மாதிரி ஒரு கொஸ்டின் தான். என்ன சொல்லியிருக்காங்க, GF IH MM இது ஒரு செட்டு, ஒரு லெட்டர் கிளஸ்டர், ஓகேவா, ஒரு கூட்டம். அதே மாதிரி JL LN PSும் ஏதோ ஒரு பேட்டர்ன், ரெண்டுக்குமே சேம் லாஜிக் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா. ஸோ அதே மாதிரி பேட்டர்ன் ஃபாலோ ஆகுறவங்க கீழே எங்கே இருக்காங்க அப்படின்றது ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இவங்க GF அதே மாதிரி IH அதே மாதிரி MM என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ G வந்துட்டு 7, F வந்துட்டு 6, அதுக்கப்புறம் யார் பார்த்தோம் I வந்துட்டு யார் 9, 8, இவங்க 13. ஸோ ஃபஸ்ட்டு இந்த Gலேருந்து எப்படி I வந்துச்சுன்னு பார்க்கணும், Iல இருந்துச்சு எப்படி M வந்துச்சுன்னு பார்க்கணும். ஸோ 7, 9 அப்போ என்ன இருக்குது, ஒரு 2 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி 9லேருந்து 13, 9லேருந்து 13 அப்படின்னா என்ன ஆயிருக்கு, ஒரு 4 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, ஒரு 4 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி Fலேருந்து 6லேருந்து 8, ஸோ என்ன இருக்குது, ஒரு 2 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு 8லேருந்து 13 என்ன இருக்குது, ஒரு 5 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதே லாஜிக் தான் இந்த JL LN PSல யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். ஸோ J அப்படின்னா சரி, நம்ம இதை தனியாகவே எழுதி பார்த்துக்கலாம், ஓகேவா. JL ஆக்சுவலாக நீங்கள் எக்ஸாமில் சால்வ் பண்ணுறப்ப இதெல்லாம் இப்படி இதை வேணால் நீங்கள் தனியாக எழுதி பார்த்துக்கலாம். பட் இதை மைண்ட்லேயே போட ட்ரை பண்ணிங்கன்னா நமக்கு டைம் வேஸ்ட். ஓகே, J வந்துட்டு 10. ஓகே, 10 + 2 என்ன 12 வந்துருச்சா, 12 தானே L. அதே மாதிரி அடுத்து என்னது 4 ஆட் பண்ணியிருக்கோம், 12 + 4 என்ன 16 P. ஓகே, ஃபஸ்ட் பேட்டர்ன் கரெக்ட். ஸோ இந்த பேட்டர்ன் நம்மளுக்கு என்ன ஆகிடுச்சு, கரெக்டுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதே பேட்டர்னில் ஃபாலோ ஆகிருக்கிறவங்க இங்கே இருக்காங்களான்னு பார்க்கணும். ஓகே, அதாவது ஃபஸ்ட் என்னது +2 இந்த டேர்ம், இது என்ன Fனா என்னது நமக்கு 6, ஓகேவா. 6 + 2 என்ன 8, கரெக்டாக வந்திருக்கு 8. 8 + 4 என்ன 12, ஓகே கரெக்டாக வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் உள்ளது ட்ரை பண்ணலாம். 22 + 2 என்னது, இது வந்து 22 + 2 என்ன 24, கரெக்டாக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 24 + 4, 24 + 4 என்ன நம்மளுக்கு 24 +5, 24 + 5 வந்து 29. அதாவது 26 ஆல்ஃபபெட்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் யார் இருக்கா நம்மளுக்கு 3. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே நமக்கு என்ன ஆகிடுச்சு, கரெக்ட் ஆகிடுச்சு. இன்கேஸ் இந்த ஆப்ஷன் கரெக்ட் இல்லைனா நம்ம ஃபர்தராக செகண்ட் செக் பண்ணோம், அப்புறம் தேர்டு 4. இதில் ஃபஸ்ட்டே நம்மளுக்கு கரெக்ட் ஆகிடுச்சு, ஓகேவா. சேம் லாஜிக் ஃபாலோ ஆன ஒரு பேட்டர்னை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஒரு சூப்பர்வான கேலண்டர் ப்ராப்ளம் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, October 2024, if the month of October 2024 started on Tuesday, அதாவது 1st October 2024 எனக்கு என்னன்னு கொடுத்துட்டாங்க, டியூஸ்டே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ then which date will be the last Tuesday of April 2025? அதாவது அதோட அடுத்த வருஷம் ஏப்ரலில் கடைசி செவ்வாய்க்கிழமை எந்த டேட்டில் வருது அப்படின்றது தான் நாம் என்ன பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்கு நாம் என்ன பண்ணணும், நம்மளோட அக்டோபரில் இருந்து அந்த ஏப்ரல் வரைக்கும் எவ்வளவு டேஸ் இருக்குது அப்படின்றத நாம் என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட் வந்து பாருங்கள், அக்டோபர் எழுதிக்கலாம். யாரெல்லாம் இருக்கா, அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான், ஃபெப்ரவரி, மார்ச்,
மார்ச் வரை எழுதிக்கலாம். ஏன்னா ஏப்ரல் ஃபஸ்ட்டு நாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ அக்டோபர் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ டேஸ் இருக்குது? 31. இது 30, 31, 31. இது நெக்ஸ்ட்டு 25 வந்து லீப் இயரா நான் லீப் இயரா பார்த்தாலே தெரியுது, அது ஒரு நான் லீப் இயர். அப்போ 28 டேஸ். இது 31. நெக்ஸ்ட் யாரை கால்குலேட் பண்ணணும்னா ஆட் டேஸ். ஓகேவா? ஆட் டேஸ் கால்குலேட் பண்ணணும். ரொம்ப சிம்பிள். ஆட் டேஸ்னால் எக்ஸ்ட்ரா டேஸ். ஒரு மாதத்தில் ஒரு மாதத்தில் 4 வாரம் இருக்கா? ஓகேவா? வாரத்தில் எத்தனை நாட்கள் இருக்குது? 7 நாட்கள் இருக்குது. அப்போ 7 7, அதாவது கரெக்டாக இப்போ மண்டே ஃபஸ்ட்டு டேயில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 8ஆவது நாள் 7 நாள் முடித்து ரிப்பீட் ஆகும். ஸோ மொத்தம் எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகுது அப்படின்றத செக் பண்ணி ரிமைனிங் எவ்வளோ ஆட் டேஸ் தனியாக இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் நம்ம இதை ஆட் டேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது நம்ம என்ன பண்ணணும்? 7ஆல் டிவைட் பண்ணி பார்த்துக்கணும். 7ஆல் டிவைட் பண்ணி பார்த்தா எவ்வளவு? 28. 4 7s are 28. ரிமைனிங் எவ்வளோ டேஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது? 3 டேஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அடுத்தது இதில் எவ்வளோ டேஸ் இருக்குது? 2 டேஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. இதே மாதிரி 31னா 3. இதில் 0 டேஸ் எக்ஸ்ட்ரா. இது எவ்வளவு? 3. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இது டோட்டலாக நீங்கள் ஆட் பண்ணி 7ஆல் டிவைட் பண்ணாலும் ஆச்சு. இல்லைன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துக்கலாம். இது எவ்வளவு? 3 + 2 வந்துட்டு எவ்வளவு? 5. 5 + 3 வந்துட்டு எனக்கு இப்போ எவ்வளவு? 8. ஓகே, அப்போ 8 டிவைடட் பை 7, அதாவது டிவைடட் பை 7, என்னோட ரிமைண்டர் என்ன? 1. அதே மாதிரி இது 3, இது 3. ஓகே, 3 + 3 வந்துட்டு 6. கூட இங்கே ஒரு ஆள் இருக்கார். யார்? அவங்க 2 பேரையும் ஆட் பண்ணால் என்ன வருது எனக்கு? 7. 7 டிவைடட் பை 7, என்னோட ரிமைண்டர் எவ்வளவு? 0. அதாவது மொத்தமாக எல்லாமே சேம் டேஸ். கரெக்டாக என்ன ஆகுது? டியூஸ்டே தான் நெக்ஸ்ட் டேயாக வருது. ரிமைண்டர் 0ன்னா அர்த்தம் என்னது? இந்த இவ்வளோ டேஸ் முடிஞ்சு வர நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு என்னது? டியூஸ்டே அப்படின்னு அர்த்தம். இன்கேஸ் இந்த இடத்துல ரிமைண்டர் 1 வந்துருச்சு அப்படின்னா டியூஸ்டேக்கு நெக்ஸ்ட் டே என்னது? வெனஸ்டே. அதுதான் யாராக இருப்பா? என்னோட 1 ஏப்ரலாக இருப்பாங்க. ஓகே, ஸோ நம்ம இதில் ரிமைண்டர் 0 வந்துருச்சு. ஸோ 1 ஏப்ரல் 2025 நான் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன்? டியூஸ்டே அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஸோ 1 வந்து டியூஸ்டே அப்படின்னா அதுக்கப்புறம் எப்போ டியூஸ்டே ரிப்பீட் ஆகும்? +7 போட்டால் போதும். ரொம்ப ஈஸி. 8. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 8 + 7 என்ன? 15. 15 + 7 என்ன? 22. 22 + 7 என்ன? 29. நம்மளோட கொஸ்டின் என்ன? ஏப்ரல் 2025ல லாஸ்ட் டியூஸ்டே எந்த டேட்டில் வருது? அதாவது 29. ஓகே, ரொம்ப ஈஸியாக. ஸோ இந்த ஆட் டேஸ் வந்துட்டு நீங்கள் சிம்பிளாக இதை டிவைட் பண்ணுன்றதை தாண்டி இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் திரும்ப திரும்ப ஒர்க் அவுட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம மைண்டில் என்ன ஆகிடும்? இதாகிடும். 31 அப்படின்னா 7 டேஸ், 30 அப்படின்னா 2 டேஸ் அப்படி. ஓகே, ஓகே. 8th question. What was the last day of the year 1981? 1981ஓட லாஸ்ட் டே ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 31st டிசம்பர். ஸோ 1981 வந்துட்டு நமக்கு என்ன அப்படின்றது தெரியணும், அவ்வளோதான். ஓகே, ஓகே. ஸோ ரொம்ப சிம்பிள். நம்ம கொஞ்சம் கோட் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து படிச்சிருக்கோம் அப்படி தானே? யாரோட கோடெல்லாம் படிச்சிருக்கோம்? மந்தோட கோட்ஸ் படிச்சிருக்கோம், அப்புறம் இயரோட கோட்ஸ் படிச்சிருக்கோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட பேட்டர்ன் என்னது? என்ன டேட் கண்டுபிடிக்கணுமோ அதை நாம் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுகிறோம். 31. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நாம் என்ன பண்ணணும்? ஸோ டேட் எடுத்து எழுதிட்டோம். அதுக்கு அடுத்தது நாம் என்ன பண்ணணும்? அந்த மந்தோட கோடு. மந்த் யார்? டிசம்பர். டிசம்பரோட கோடு என்ன நம்மளுக்கு? 6. ஓகேவா? ப்ளஸ் அதுக்கப்புறம் யாரை எழுதணும்? இயரோட கோடு. ஸோ 19 சீரீஸில் வர்றவங்களுக்கு எல்லாமே என்ன படிச்சிருக்கோம்? நம்ம கோடு
0. 20 சீரீஸில் வரவங்களுக்கு 6ன்னு படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் டூ டிஜிட்டை எடுத்து எழுதுகிறோம். ப்ளஸ் யார் இந்த 81. ஓகேவா? ப்ளஸ் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? இதை யாரால் டிவைட் பண்ணணும்? 4ஆல் டிவைட் பண்ணி அதோட கோஷன்ட் எடுத்து எழுதணும். 4ஆல் டிவைட் பண்ணி என்னோட கோஷன்ட் என்ன வரும்? 20. ஓகே, இனி என்ன பண்ணணும்? சேம் இதை மொத்தமாக ஆட் பண்ணி நான் வந்துட்டு 7ஆல் டிவைட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, மொத்தமாக ஆட் பண்ணி என்ன பண்ண போகிறேன்? 7ஆல் டிவைட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, ஸோ 31 நான் 7ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 1 செகண்ட். ஓகே, ஸோ நான் 31 7ஆல் டிவைட் பண்ணால் என்னோட ரிமைண்டர் என்ன வரும்? 3. ஸோ 6 நம்ம டிவைட் பண்ண முடியாது. ஸோ 6 அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 81 நான் வந்துட்டு டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? 70 போயிடும். அதுக்கப்புறம் 14 போட்டு 70, அதுக்கப்புறம் 77. 77லேருந்து 81க்கு எவ்வளோ வருது? 4. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு 6, 14, அப்புறம் ரிமைண்டர் எவ்வளவு? 6. இந்த ரெண்டும் 9 டிவைட் பண்ணால் நமக்கு ரிமைண்டர் எவ்வளோ வரும்? 2. இதை ஆட் பண்ணால் 10. இதில் எவ்வளோ வரும் நம்மளுக்கு? 3. அப்போ என்னோட ரிமைண்டர் என்ன வந்திருக்கு? 5. ஓகே, அப்போ ரிமைண்டர் 0னா எதில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நாம் படிச்சிருக்கோம்? சாட்டர்டேயில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஓகே, அப்போ ரிமைண்டர் 0னா சாட்டர்டே அப்படின்னா ரிமைண்டர் 5க்கு என்ன வரும் நம்மளுக்கு? தேர்ஸ்டே. ஓகேவா? என்னோட ஆன்சர் என்னது அப்போ? தேர்ஸ்டே. ஓகே, தேர்ஸ்டே. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின். ரொம்ப ஈஸியான ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின். ஓகே, 5 கேர்ள்ஸ் இருக்காங்களாம். ABCDE எல்லாரும் எதை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க? நார்த்தை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? எங்கே எல்லாரும் ஒரே இதில் நார்த்தை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நார்த்துனா மேலே பார்த்து இருக்காங்க. ஓகேவா? நம்ம ஃப்ரெண்டை ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி. ஓகே, என் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? B இஸ் த இமீடியட் நெய்பர் ஆஃப் A அண்ட் C. இப்போது A இருக்காங்க, இங்கே C இருக்காங்கன்னா B யார் நம்மளுக்கு? இமீடியட் நெய்பர். இது இப்படி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லையே. B 2 பேருக்கு இமீடியட் நெய்பர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே Cயும் இருக்கலாம், இங்கே Aயும் இருக்கலாம். ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் பாயிண்ட், C இஸ் நாட் டு த லெஃப்ட் ஆஃப் B. Bயோட லெஃப்டில் C இல்லையா? ஓகேவா? பியோட லெஃப்ட்னா எங்க? இந்த பக்கம் யார்? C இல்லையா? அப்போ இந்த பேட்டர்ன் தப்பு, இதுதான் கரெக்ட். ஓகேவா? E and D are immediate neighbors. First C is not to the left of B கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் E and D are immediate neighbors கொடுத்துருக்காங்க. அடுத்தது E and D both are to the right of யாரு? B சொல்லியிருக்காங்க. ஓகே, E and D both are to the right of B. Bயோட ரைட்டில் தான் யார் இருக்கா? D and D. அப்போ இந்த சைடில் தான் யார் இருக்கா? Dயும் இருக்காங்க, Eயும் இருக்காங்க. 2 பேருமே இமீடியட் நெய்பர்ஸ், பக்கத்தில் இருக்கவங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? D இஸ், ஆனால் நமக்கு தெரியாது இதில் DE இருக்குமா இல்லை ED இருக்குமா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். D இஸ் நாட் அட் எனி எண்ட் ஆஃப் த ரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்த சைட்லேயுமே யார் இருக்க மாட்டாளாம்? D இருக்க மாட்டான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படி வரலாம்? A வரலாம், B வரலாம், C, அதுக்கப்புறம் D வந்து எண்டில் கிடையாது. ஸோ அடுத்தது D, அதுக்கப்புறம் யார்? E. ஸோ அவங்களோட அரேஞ்ச்மெண்ட்டை நாம் என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகே, சரி, என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்க? சாரி, 1 செகண்ட்.
who is sitting at second position from left end of the row. ஸோ நம்மளோட லெஃப்ட் end எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இங்கே இருந்து ரெண்டாவது யார் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது ஃபஸ்ட்டு, இது யார் செகண்ட். அப்போ என்னோட ஆன்சர் என்ன, பி. ஓகே, ஆப்ஷனில் செக் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, என்னோட ஆப்ஷன் பி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின் தான் நெக்ஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி, 7 டீச்சர்ஸ் இருக்காங்களாம். PQRSTUV அப்படின்னு 7 டீச்சர்ஸ் எங்கே பார்த்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, நார்த்தை பார்த்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துருக்கு. ஓகே, 7 டீச்சர்ஸ் எங்கே பார்த்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, நார்த்தை பார்த்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, Q இஸ் 5th to the left of T. அப்போ T இங்கே இருக்குது அப்படின்னா Tயோட லெஃப்டில் யார் இருக்கா, Q இருக்காங்களா. அப்போ இது ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த். ஃபிஃப்த்தில் யார் இருக்கான்னு சொல்லியிருக்கு, Q இருக்காங்கன்னு சொல்லியிருக்கு. ஓகேவா, அதுக்கப்புறம் P இஸ் 5th to the left of B. B இருக்கான், பியோட லெஃப்டில் சேம் இதே மாதிரி கான்செப்டில் 5th பிளேஸில் யார் இருக்கா, P இருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, S இஸ் 3rd to the left of T. T இங்கே இருக்குது, இதோட தேர்ட், 1 2 3, தேர்டில் வந்துட்டு யார் இருக்கா, S வந்துட்டு இருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அடுத்தது R இஸ் 2nd to the right of S. ரைட்னா இந்த பக்கம், இந்த பக்கம் செகண்டில் யார் இருக்கான்னு கொடுத்துருக்காங்க, R இருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நம்மளோட மெயின் சேலஞ்சிங் இப்போ என்ன, இந்த P எங்கே வரும், இந்த V எங்கே வரும் அப்படின்றதான். ஓகே, இதில் எவ்வளோ டீச்சர்ஸ் இப்போ இருக்காங்க, 1 2 3 4 5 6 மெம்பர்ஸ் இருக்கலாம். எய்தர் இந்த இதில் ஒரு ஆள் இருக்கலாம், இல்லையா இங்கே ஒரு ஆள் போடலாம். ஓகேவா, மொத்தம் 6 பேர் இதிலேயே வந்துட்டாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் எங்கே வரலாம், இங்கே வரலாம், இல்லைன்னா எங்கே வரலாம், இங்கே வரலாம். ஓகேவா, ஸோ இப்போ சப்போஸ் நான் இந்த பியை இங்கே சைடில் க்யூக்கு லெஃப்டில் ப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா க்யூவிலேருந்து எத்தனை பிளேஸில் வந்துட்டு பி இருக்குது இதில், அப்போ ஆர் தான் அங்கே இருக்குது. ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியாது, பியை இங்கே ப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ பியை நம்ம எங்கே ப்ளேஸ் பண்ணலாம், அதுக்கு பதிலாக இங்கே ப்ளேஸ் பண்ணலாம். அதுலேருந்து 5th பொசிஷன் பாருங்கள், 1 2 4 1 2 3 4 5, இந்த இடத்துல யார், பி. ஸோ ரிமைனிங் யார் இருக்கா, யூ. யூ எங்கே வருவாங்க, இங்கே வருவாங்க. ஹூ ஆர் த, கொஸ்டின் என்னது, ஹூ ஆர் த இமீடியட் நெய்பர்ஸ் ஆஃப் பி. பியோட இமீடியட் நெய்பர்ஸ் யாரெல்லாம், ஒரு பக்கம் யார் இருக்கா, க்யூ இருக்கா, இன்னொரு பக்கம் யார் இருக்கா, எஸ் இருக்கா. ஓகேவா, ஸோ க்யூ அண்ட் எஸ். ஓகே, என்னோட இமீடியட் நெய்பர்ஸ், சாரி, என்னோட இமீடியட் நெய்பர்ஸ் Q and S. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, இது ஒரு சீரீஸ் கொஸ்டின் தான். அப்போ அதிகமாக இதில் நம்மளுக்கு என்ன தெரியுது, சீரீஸ் கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்டிருக்காங்க. இது ஒரு நம்பர் இது அனலாகி பேட்டர்ன் ஒரு. ஓகே, இது ஒரு நம்பர் அனலாகி கேட்டிருக்காங்க. ஓகேவா, அப்சர்வ் பண்ணுங்க, ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அதுக்கப்புறம் இது ஒரு ஸ்கொயர், ஒரு டயமண்ட் ஷேப்பில் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன வரலாம், இது ஒரு 3 சைடட் ஃபிகராக இருக்கா, 3 சைட் 1 2 3 ட்ரையாங்கிள். 3 போட்டதுக்கு யார் வந்திருக்கா, ஒரு 4 சைட் ஃபிகர் வந்திருக்கு. ஓகேவா, அப்போ இங்கே 4 இருக்குது, அப்போ எனக்கு என்ன வரணும், ஒரு 5 சைடு ஃபிகர் தானே வரணும். 5 சைட்ஸ் இங்கே யாருக்கு இருக்குது, இவங்களுக்கும் இருக்குது, இவங்களுக்கும் இருக்குது, 2 பெண்டகன் இருக்குது, அப்படி தானே. பட் இதில் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் பேட்டர்ன், ஒரு பபிள் பேட்டர்ன் நம்மளுக்கு அங்கே ஃபாலோ ஆகலை. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன, இந்த ஏ பெண்டகன். ஓகே, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.
ஓகே, நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி ஒரு அனலாகி பேட்டர்னில் தான் கொடுத்துருக்காங்க. ஃபிகரை அப்சர்வ் பண்ணிவிட்டு இதில் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இங்கே இருக்கிற 204 அப்படியே என்ன இருக்குது, இந்த 204 அப்படியே என்ன இருக்குது, ரொட்டேட் ஆகி கீழே வந்துருக்கு. ஓகேவா? அதாவது இது ஒரு வாட்டி இப்படி ரொட்டேட் ஆகிருக்கிற மாதிரி இருக்குது, அவ்வளோதான். ஓ, அப்படி தானே? கரெக்டாக லெஃப்ட்டுக்கு ஒரு 90 டிகிரி திருப்பி இருக்கு. அப்போ அதே மாதிரி நான் என்ன பண்ணணும், இந்த ஃபிகரை லெஃப்ட்டுக்கு ஒரு 90 டிகிரி ஷிஃப்ட் பண்ணணும். அப்போ இந்த 6 எனக்கு என்ன வரும், கீழே வரணும். அதுக்கு மேலே ஒரு ஆரோ வரணும். அதுக்கு அடுத்தது யார் வரணும், ஒரு 5 வரணும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனில் யார் இருக்கான்னு பாருங்கள். ஒரு செகண்ட். ஓகே, அந்த மாதிரி 5 ஆரோ 6 வர மாதிரி எனக்கு யாரெல்லாம் இருக்கா, இந்த பியும் இருக்கா, இந்த டியும் இருக்காங்க. அப்படி தானே? அதுக்கப்புறம் பாருங்கள், 5க்கு இந்த பக்கம் எனக்கு என்ன வரணும், எம் வரும். அதுக்கப்புறம் அப்வர்ட் ஆரோ. ஸோ இதில் பி கொடுத்துருக்காங்க. ஸோ ராங். அப்போ என்னோட ஆன்சர் என்ன, திஸ் ஒன். ஓகே, இது வராது. ஓகே, இது தவிர வேறு எதுவுமே நாம் என்ன பண்ண வேண்டாம், செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஆப்ஷன்லேருந்து எலிமினேட் பண்ணுற மாதிரி பார்க்கணும் ரீசனிங்கில். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டினும் ஒரு அனலாகி கொஸ்டின். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க, QE 520. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, 228, 256 வந்துட்டு 600 ஆயிருக்கு. ஸோ ஒன்றும் இல்லை, இந்த நம்பர்ஸ்க்கு எவ்வளவு டிஃப்ரென்ஸ் அப்படின்றத செக் பண்ணுவோம். எவ்வளவு டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஒரு இது வந்து 528 வந்துட்டு 228 ஆயிருக்கு. ஓகே, 520, சாரி ஒரு செகண்ட், சாரி, நம்ம இந்த பேட்டர்ன் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். QE 520க்கு அடுத்தது என்ன பேட்டர்ன் வரும் அப்படின்றது தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, அப்போ 228 வந்து என்ன ஆயிருக்கு, 256 ஆயிருக்கு. 228 என்ன ஆயிருக்கு, 256 ஆயிருக்கு. அதாவது எவ்வளவு எனக்கு அதிகமாக இருக்குது, 28 அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இது எவ்வளவு அதிகமாக இருக்குது, 28 அதிகமாக இருக்குது. அப்போது இங்கே 520ல் 28 அதிகம்னா எனக்கு என்ன வரணும், 548. அப்போ எய்தர் என்னோட ஆன்சர் இதுவாக இருக்கும், அப்புறம் இதுவாக இருக்கும். இனி நாம் யாரை செக் பண்ணால் போதும், ரெண்டையும் அப்சர்வ் பண்ணுங்கள். இங்கே எஸ் இருக்குது, இங்கே ஜி இருக்குது, இங்கே ஆர் இருக்குது, இங்கே எஃப் இருக்குது. அப்போ ஏதாவது ஒன்றை நாம் செக் பண்ணாலே போதும். எப்படி இந்த எஸ்ல இருந்து டி வந்துச்சுன்னு செக் பண்ணுங்கள். எஸ் என்னது நம்மளுக்கு ரொம்ப சிம்பிள், PQR, அது எஸ் டி, நெக்ஸ்ட் டிஜிட் அப்படியே வந்திருக்கு. அதே மாதிரி WX அடுத்த டிஜிட் என்ன ஆயிருக்கு, அப்படியே வந்திருக்கு. அப்படி தானே? அப்போ இந்த Qக்கு அடுத்தது யார் வருவா, அஃப்கோர்ஸ் ஆர் தான் வரும். ஓகே, ஸோ நம்மளோட ஆன்சர் என்னது, இப்போ RF 548 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. எது நெக்ஸ்ட் ஜி இந்த இடத்துல எஃப் வருதா அப்படின்னு செக் பண்ணி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சப்போஸ் இந்த எஸ்ஸுக்கு பதிலாக இந்த இருக்க எஸ்ஸுக்கு பதிலாக ஆர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், 548 548ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டுலேயுமே ஆர் இருக்குது. அப்போ கண்டிப்பாக என்னது, அதில் ஆர் தான் ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் டிஜிட்டை நாம் செக் பண்ணி என்ன பண்ணணும், ஆன்சர் போடணும். தேவையில்லாமல் ஆரை உட்காந்து ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடாது. Okay, next question. 14th question. ஓகே, அதுவுமே என்னதான், இதே மாதிரி ஒரு அனலாகி தான். பட் வந்து என்னது, லாஸ்ட் கொஸ்டின் மாதிரி ஒரு நம்பர் ப்ளஸ் வந்துட்டு நம்பர் ப்ளஸ் ஆல்ஃபபெட்ஸ். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க, இந்த பேட்டர்ன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு செட்டு கிளஸ்டர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். செகண்ட் கிளஸ்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ என்னோட 120 300 ஆயிருக்கு. அப்போ எவ்வளோ ஆட் ஆகிருக்கு, எனக்கு 180 ஆட் ஆயிருக்கு. அதே மாதிரி 210 எவ்வளோ ஆட் ஆகிருக்கு, 390 ஆயிருக்கு. அப்போ எவ்வளோ ஆட் ஆகிருக்கு, ஒரு 180 ஆட் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கே நான் 180 ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரும்,
260 வரும். ஸோ 260 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு யார் இருக்கா அதில் ஆப்ஷனில் என் இருக்குது. அப்போது நான் இப்போ தேவையில்லாமல் அந்த எண்ணை செக் பண்ணணுமா? வேண்டவே வேண்டாம். அடுத்து எய்தர் ஓவை செக் பண்ணுங்கள், இல்லைனா அடுத்தது செகண்ட் ஆர் தேர்ட் டிஜிட்டை நாம் செக் பண்ணால் போதும். ஓகே, இங்கே டி இருக்குது, இங்கே என்ன இருக்குது எனக்கு? எஃப் இருக்குது. ஓகேவா? டினா என்ன எனக்கு? 4 6, அப்போ ஒரு 2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்தது அதே மாதிரி செக் பண்ணுங்கள். இது 12, இது 14 என்ன ஆயிருக்கு? ஒரு 2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ சேம் இந்த இடத்துல என்னது? 17 + 2 என்ன வரணும் எனக்கு? 19 என்னது? அஃப்கோர்ஸ் எஸ். ஓகேவா? கிளியராக இருக்கா? ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் இருந்து நம்ம பார்க்குறதுக்கு அந்த கொஸ்டின் இவ்வளோ பெரிய கொஸ்டினான்ற மாதிரி ஃபீல் ஆகும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு 15th கொஸ்டின். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். 15th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? நம்ம சின்ன பிள்ளைகளெல்லாம் என்ன பண்ணியிருப்போம்? டிக்ஷனரிஸ் யூஸ் பண்ணியிருப்போம்ல. ஸோ அந்த டிக்ஷனரிஸில் வேர்ட்ஸ் எந்த மாதிரி ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதை மாதிரி என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? நம்ம இதை அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸி. என்ன பண்ணணும்? 5 வேர்ட்ஸ் இருக்கா? 5 வேர்ட்ஸை அப்சர்வ் பண்ணுங்கள். எல்லாத்தோட ஸ்டார்டிங் இது பாருங்கள், இது எம்இ தான். இதுவும் சேம் எம்இ. அதுக்கப்புறம் என்ன? எம்இ. அதே மாதிரி எம்இ. அப்போ அதை நாம் கன்சிடர் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இதில் என்ன இருக்குது? ஏ இருக்குது, இது டி இருக்குது. ஸோ இங்கே விட்டுட்டோமே ஒருத்தரை. இதில் வந்து ஆர் இருக்குது, மறுபடியும் இதில் ஏ இருக்குது, எம் இருக்குது. அப்போ யார் வருவா எனக்கு? கண்டிப்பாக இந்த 2 4 இல்லைனா 1 தான் வரும். ஏன்னா ஏ தானே ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் தேர்டில் நம்மளுக்கு கம்பல்சரியாக எனக்கு தெரியும் யார் தான் வரப்போகிறா. ஃபஸ்ட்டில் எய்தர் 1 இருக்கலாம், இல்லைனா 4 இருக்கலாம். அவங்க 2 பேரும் தான் இதில் வருவான். அடுத்து என்னோட தேர்டில் யார் வருவா? கண்டிப்பாக யார் தான் வருவா? 5 தான் வரும். இந்த வேர்டு தான் வரும். ஓகேவா? ஸோ யார் தேர்டில் எங்கே 5 இருக்குது? இந்த இருக்குது. ஓகேவா? இல்லையா? இதுலேயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல எம்இஏ, இங்கேயும் ஏ, அடுத்தது இங்கே என் இருக்குது, அங்கே எஸ் இருக்குது. யார் ஃபஸ்ட்டு வருவா? என் தானே. அப்போ எனக்கு 4 தானே ஃபஸ்ட்டு வருது. ஓகே, அப்போ இதுதான் ஆன்சர். மற்றதெல்லாம் நம்ம செக் பண்ணணும்னு அவசியம் இருக்கா? இல்லை. இன்கேஸ் இதில் ஏதோ ஒரு ஆப்ஷனில் இந்த இடத்துல 4 இருக்குது அப்படின்னா நாம் செக் பண்ணிக்கலாம். அது கூட இந்த 5 வச்சு என்ன பண்ணலாம்? ஈஸியாக எலிமினேட் பண்ணலாம். ஓகேவா? ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ரொம்ப ஆப்ஷனில் இருந்தே நம்ம மூவ் ஆகுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, 60th கொஸ்டின். 60th கொஸ்டினும் அதே மாதிரி தான். என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு அரேஞ்ச் த கிவன் வேர்ட்ஸ் இந்த சீக்வன்ஸ் இன் விச் தே அக்வயர் இந்த எங்கள் டிக்ஷனரியில் இருக்கிற மாதிரியே நாம் என்ன பண்ணணும்? அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட் ஒன் என்ன? இண்டிகேட், இண்டிகோ, இன்டைரக்ட். ஆக்சுவலாக இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம உட்காந்து ரீட் பண்ணலாம் அவசியமே இல்லை. ஓகேவா? சரி பாருங்கள், எல்லாமே ஐஎன்டி வரைக்கும் சேம் தான். ஐஎன்டி 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 ஐஎன்டி. ஓகே, இதில் ஒருத்தர் மட்டும் என்ன மாட்டிக்கிட்டாரு? இ வந்துருச்சு. அப்போ யார் ஃபஸ்ட்டு வருவா? இ ஃபஸ்ட்டு வருமா, ஐ ஃபஸ்ட்டு வருமா? இ தான் ஃபஸ்ட்டு. அப்போ 4th எய்தர் என்னோடய ஆப்ஷன் ஏயாக இருக்கலாம், இல்லைன்னா யாராக இருக்கலாம்? டியாக இருக்கலாம். அடுத்த லெட்ரு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா ரொம்ப ஈஸி. அது மட்டும் பார்த்தா போதும். அடுத்தது எல்லாமே ஐஎன்டிஐ தான் இருக்குது. இங்கே ஐஎன்டிஐ தான் இருக்குது. டிஐக்கு அடுத்தது இங்கே சி இருக்குது. அதுக்கப்புறம் யார் இங்கே இருக்கா? சிக்கு அப்புறம் இது ஐ இருக்குது, சாரி ஜி இருக்குது. இங்கே வந்துட்டு ஆர், பி இருக்குது. ஸோ கண்டிப்பாக எது தான் வரும் எனக்கு? 1 தான் வரும். ஓகேவா? 4 1 எங்கே இருக்குது? இந்த இருக்குது. இதுதான் என்னோட கரெக்ட் ஆன்சர். ஸோ மற்றதெல்லாம் நாம் செக் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஓகேவா? தேவையில்லாமல் அதெல்லாம் செக் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு 17th கொஸ்டின். 17th கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஒரு அனலாகிக் கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆனால் இது ஒரு நம்பர் அனலாகி. ஃபஸ்ட் இருக்க லெட்டர் கிளஸ்டர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன சொல்லியிருக்காங்க? இந்த 5789 வந்து 5751 ஆயிருக்கு. டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்படி தானே? எவ்வளவு டிக்ரீஸ் ஆயிருக்கு? ஒரு 38 வந்துட்டு என்ன ஆயிருக்கு? டிக்ரீஸ் ஆயிருக்கு. சேம் அதே மாதிரி 96 to 58 எனக்கு எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்கு? 38 டிக்ரீஸ் ஆயிருக்கு. ரொம்ப சிம்பிள். அப்போ என்ன பண்ணணும்? இந்த
8570லேருந்து 38 டிக்ரீஸ் பண்ணி எனக்கு என்ன ஆன்சர் வருது? என்ன வருது? 2358. ஓகேவா? எங்கே இருக்குது நம்மளோட ஆன்சர்? இந்த ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி கொடுத்துருந்தா எதர் இது வந்து ஆட் ஆகிருக்கும், எவ்வளோ ஆடப்பான ஆயிருக்கு அப்படின்றத மட்டும் பார்த்தாலே போதும். இங்கே என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே லாஜிக் தான் என்ன பண்ணியிருப்பாங்க இங்கேயும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை ஜஸ்ட்டு நம்ம வெரிஃபை பண்ணிக்கிட்டா போதும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டினும் சேம் தான். அதே மாதிரி ஒரு நம்பர் அனலாகி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே பாருங்கள். ஆனால் இது கொஞ்சம் பெரிய நம்பர், இதோட டிஃப்ரென்ஸ்லாம் எடுத்து நம்மளுக்கு எந்த யூஸுமே கிடையாது. 584 வந்துட்டு எனக்கு எப்படியோ 2000 ரேஞ்சுக்கு போயிருக்கு. ஓகேவா? 2000 இப்போ வந்து 2000 ரேஞ்சுக்கு போகுது. இதை நீங்கள் 584லாம் மைண்டில் வைக்க வேண்டாம். ஜஸ்ட் வந்துட்டு எப்படி மைண்டில் வச்சா போதும், 500 அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்களேன். 500 வந்து 4 டைம்ஸ் ஆயிருக்கு. 4 டைம்ஸ் ஆகி 2000 ஆயிருக்கு. சரியா? அப்போ ஒரு சிம்பிளாக நாம் இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாமே, என்ன வருது அப்படின்னு மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 4 4s are 16, 1 ரிமைண்டர், 32 33, 3 20, 2 3 3 6. பாருங்கள் எவ்வளோ க்ளோஸான ஆன்சர் வந்திருக்கு. ஸோ இதிலேருந்து நான் இது வரணும்னா என்ன பண்ணும், ஒரு 6 மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன வந்துடும்? 2330 வந்திருக்கு. அதாவது நான் 4ஆல் மல்டிப்ளை பண்ணி ஒரு 6 மைனஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்கேஸ் இந்த லாஜிக் ஒரு வேளை கரெக்டாக இருக்குமோ அப்படின்றத நாம் அடுத்த நம்பரை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம். 388 நான் என்ன பண்ணணும், 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 32 3 ரிமைண்டர், 40 32 35, 3 ரிமைண்டர், 12 15. ஓகேவா? 15 52 அப்படின்னு வந்துருக்கு. ஓகேவா? இதில் இப்போ நாம் வந்துட்டு ஒரு 6 மைனஸ் பண்ணால் என்ன வந்துடுது? இப்போ 15461. அதாவது என்ன லாஜிக் நாங்கள் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, அடுத்தது 6ஐ அதில் மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதாவது இந்த ஃபஸ்ட்டு நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும் உள்ள கனெக்ட். அப்போ இந்த ஃபஸ்ட்டு நம்பரை தான் நாம் என்ன இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ரிவர்ஸில் இருந்து ஃபாலோ அப் பண்ணி வரணும். ஓகேவா? ரிவர்ஸில் யார்? 6. இங்கே 6 ப்ளஸ் பண்ணியிருந்தா நீங்கள் இங்கே 6ஐ மைனஸ் பண்ணணும். அப்படியே ஆப்போசிட்டாக நீங்கள் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா இது அப்படியே ஆப்போசிட்டில் எழுதுங்க. மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் நான் 4ஆல் அப்படின்னா இங்கே டிவைட் பண்ண போகிறேன் அர்த்தம் 4ஆல். அதுக்கு அடுத்தது -6 பண்ணியிருக்கேன் அப்படின்னா +6 பண்ண போகிறேன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இந்த 3110 கூட நான் இப்போ 6 ஆட் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு என்ன வருது? 316. திரும்ப நான் இதை என்ன பண்ண போகிறேன்? டிவைடட் பை 4 போட போகிறேன். ஓகேவா? நான் 4ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 28க்கு 7, ரிமைனிங் எவ்வளவு? 36, 79. ஸோ என்னோட ஆன்சர் என்ன? 79. இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இந்த ஸ்டெப் தான். ஓகேவா? எதனால் நாம் இங்கெல்லாம் பண்ணது ஃபஸ்ட்டு டிஜிட்லேருந்து செகண்ட் டிஜிட்டுக்கான ரிலேஷன். இங்கே நமக்கு செகண்ட் டிஜிட் தான் கொடுத்துருக்காங்க. நாம் இப்போ செகண்ட் டிஜிட்லேருந்து தான் எங்கே மூவ் ஆகி வந்திருக்கணும் இங்கே. அப்போ எல்லாமே நாம் ரிவர்ஸ் தலைகீழாக வந்து பண்ணால் தான் நம்மளோட ஆன்சர் என்ன ஆகும்? கரெக்டாக வரும். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், 19th கொஸ்டின் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். பார்க்குறதுக்கு தான் என்னடா இது இவ்வளோ பெரிய கொஸ்டின் மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். கோடிங் டிகோடிங்கில் உள்ள ஒரு கொஸ்டின். ஒரு இன்சர்டிங் கோட் லாங்குவேஜ் என்ன கொடுத்துருக்காங்க? பேர்ட்ஸ் ஃப்ளை இன் தி ஸ்கை. ஸோ இதெல்லாம் நாம் ரீட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. கடைசியாக லாஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு ரீட் பண்ணுங்கள். ஹவு வில் பேர்ட்ஸ் பி கோடட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இங்கே கொடுத்துருக்கிறதுலேருந்து பேர்ட்ஸுக்கு என்ன கோட் அப்படின்றது தான் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ பேர்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத மட்டும் நீங்கள் பாருங்கள். இங்கே எங்கே இருக்குது? இந்த இருக்குது பேர்ட்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் அடுத்தது இங்கே இருக்குது பேர்ட்ஸ். ஓகே சரி, அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ரெண்டுலேயுமே, அதாவது இந்த கோடு ப்ளஸ் இந்த கோடு, இது ரெண்டுலேயுமே பேர்ட்ஸ்ன்ற வேர்டு தானே காமன். பேர்ட்ஸ் ஃப்ளை இன் ஸ்கை கொடுத்துருக்காங்க. அடுத்தது பேர்ட்ஸ் ஈட் ஸ்மால் இன்செக்ட்னு கொடுத்துருக்காங்க. பேர்ட்ஸ் மட்டும்தான் காமனாக இருக்குது. அப்போ இங்கேயுமே ரெண்டுலேயும் எது நமக்கு காமனோ அதை மட்டும்தான் நாம் என்ன பண்ணணும்? யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ யார்? ஆர்ஏ தானே காமனாக இருக்குது. ஆர்ஏ. அதே மாதிரி
இங்கே யார் எனக்கு RA. ஓகே, அப்போ என்னோட ஆன்சர் என்ன? பேர்ட்ஸோட கோடு கேட்டிருக்காங்க அப்படி தானே? என்ன பார்த்துருக்கோம்? RA. ஓகே, அப்போ என்னோட ஆன்சர் என்ன? RA. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? லாஸ்ட் கொஸ்டின். சேம் தான், ஒரு சீரீஸ் கம்ப்ளீஷன், நம்பர் ப்ளஸ் யாரோட காம்பினேஷனில் இருக்குது? ஆல்ஃபபெட்ஸோட காம்பினேஷனில் இருக்குது. ஓகே, பார்க்கலாம். இந்த 356 எனக்கு இப்போ என்னவாயிருக்கு? 300 ஆயிருக்கு. அதாவது நான் இங்கேருந்து ஒரு 56 மைனஸ் பண்ணி எழுதியிருக்கேன். அதே மாதிரி இங்கே பாருங்கள், 300லேருந்து 244 எப்படி வந்துச்சு? எனக்கு ஒரு 56 வந்து என்ன ஆயிருக்கு? மைனஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த 244ல் 56 மைனஸ் பண்ணால் என்ன வரும்? அதாவது 244ல் நான் என்ன பண்ணுறேன்? 56 மைனஸ் பண்ணுறேன். 256 மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 881. அப்போ இங்கே எங்கே 188 இருக்குது? இந்த இருக்குது. இதுக்கு மேலே நாம் ஏதாவது செக் பண்ணணும்னு அவசியமா கிடையாது. ரொம்ப சிம்பிள். இந்த SR இதெல்லாம் நம்ம செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எல்லா ஆப்ஷன்லேயுமே நமக்கு என்ன தான் இருக்குது? டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் தான் இருக்குது. 180, 87, 188, 204, 107, 197. ஸோ ஈஸியாக என்ன பண்ணிடலாம்? இதுதான் நம்மளோட ஆன்சர்னு செக் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த செஷனில் என்ன பார்த்துருக்கோம்? ஒரு 20 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் அப்படி தானே? ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு செக்ஷனில் நாம் பார்க்கலாம். தேங்க்யூ.